வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் அபிமான்ஸ் ப்ரொனன்சியேஷன் கிளாஸ். சென்ற முறை நான் ஏ என்ற ஷார்ட் பவலுக்கு, அதாவது அ என்ற சத்தம் வருகின்ற ஷார்ட் பவலுக்கான சொற்களை தந்திருந்தேன். அதன் பிறகு அடுத்தடுத்து 12 வவல்ஸ்களுக்கும் சொற்கள் போடுவதாக அறிவித்திருந்தேன். வேலைப்பளு காரணமாக செய்ய முடியவில்லை. இன்று இரண்டாவது வவல் ஆன ஆ என்ற ஷார்ட் வவலுக்குரிய சொற்களை இன்று தருகின்றேன். சிலருக்கு இந்த வீடியோவை பார்க்கின்ற போது வெறும் சொற்கள் தானே என்று தோணலாம். ஆனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் நிறைய சொற்கள் எங்களுடைய மாணவர்களால், அதே போன்று இளைய தலைமுறை ஆசிரியர்களாலும் நிறைய சொற்கள் பிழையாக உச்சரிக்கப்படுவதுடன் மாணவர்களுக்கும் அவ்வாறு பிழையான உச்சரிப்புகள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன. அதனால்தான் உச்சரிப்பின் முக்கியத்துவம் கருதி இந்த வீடியோவை வெளியிடுகின்றேன். இதில் இன்று மிக குறைவான சொற்கள் தான் இருக்கும். அடுத்த மூன்றாவது சீரீஸ் இ என்ற ஷார்ட் பவல், இ என்ற ஷார்ட் பவல் நான் பதிவிடும் போதுதான் இந்த வீடியோவினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சரி, இனி இன்றைய விடயத்துக்கு வருவோம். லாங் வவல் ஆ. தமிழிலே ஆ என்ற தமிழ் எழுத்து போட்டிருக்கிறேன். லைக் ARE ஆ என்பதை நாங்கள் எப்படி உச்சரிக்கின்றோமோ அதே போன்று ஆ என்ற லாங் வவல் வரும். இந்த ஆ என்ற லாங் வவல் இதோ இருக்கின்ற எழுத்து தொகுதிகளில் தான் இந்த சத்தம் வரும். AR, A, டபுள் A, A இடையில் இரண்டொரு எழுத்துக்கள் வந்து E, UA, ER, EA, AH, AL, AU இந்த எழுத்து தொகுதிகளில் தான் ஆ என்ற லாங் வவல் வருகிறது. சரி, முதலாவது பார்ப்போம். AR வருகின்ற சொற்கள்: CAR கார், FAR ஃபார், TAR டார், BAR பார், JAR ஜார், MAR மார், GAR கார், SCAR ஸ்கார், PAR பார், STAR ஸ்டார், SPAR ஸ்பார், SPARSE ஸ்பார்ஸ், TARRY டாரி, ARK ஆக், BARK பாக், MARK மாக், DARK டாக், LARK லாக், HARK ஹாக், PARK பாக், SPARK ஸ்பாக், STARK ஸ்டாக், DART டாட், ART ஆட், PART பாட், CART காட், LART லாட், FART ஃபாட், LART லாட், START ஸ்டார்ட், SMART ஸ்மார்ட், QUART குவாட், BARN பான், YARN யான், DARN டான், WARN வான், CARD கார்டு, HARD ஹார்ட், TARP டாப், YARD yard, LARD lard, SCARF scarf, DWARF dwarf, GARDEN garden, TARGET target,
SNARL snarl, ARM arm, FARM farm, HARM harm, WARM warm, CARM CARP carp, WARP warp. அடுத்து A என்ற ஒலிக்கு ஆ என்ற லாங் வவல், BASK bask, TRANCE trance, BRASS brass, SHAFT shaft, CAN''T can't, GASP gasp, CHAFF chaff, BLANCH blanch, CHANT chant, BLAST blast, CLASS class, CLASSY classy, SAGA saga, DRAFT draft, RASP rasp, GHASTLY ghastly, CASKET casket, LATH lath, SAMPLE sample, LANCE lance, GRAPH graph, RAFTER rafter, MASK mask, KHAKI khaki, LAVA lava. இப்போது இரண்டாம் பக்கத்துக்கு வந்திருக்கின்றோம். இதில் மூன்றாவது டபுள் ஏ வருகின்ற இடங்களில் ஒரே ஒரு சொல் தான் இருக்கிறது. BAZAAR பஜார். அடுத்தது நான்காவதை பாருங்கள். ஏ இடையிலே ஒரு எழுத்து அல்லது இரண்டு எழுத்து, அதன் பிறகு ஈயில் முடியும். சாபோட்டேஜ், சாபோட்டேஜ், SABOTAGE சாபோட்டாஜ். PROMINADE promenade, promenade. MASSAGE massage, FACADE facade, MIRAGE mirage, BALLADE ballad, MORALE moral. ஐந்தாவதை பாருங்கள். UA வருகின்ற இடங்களில் ஆ சவுண்ட், GUARD காட், GUARDIAN கார்டியன், QUAFF காஃப். அடுத்ததாக ஆறாவதை பாருங்கள். ER வருகின்ற சொற்களிலே ஆ சவுண்ட், CLERK clock, clerk அல்ல clock, SERGEANT sergeant, sergeant. அடுத்ததாக ஏழாவது EA வருகின்ற எழுத்துக்களுக்கு ஆ சவுண்ட், HEART heart, HEARTY hearty, HEARTH heart. அடுத்ததாக AH வருகின்ற இடங்களில் ஆ ஒரு சொல் தான் இருக்கிறது. HURRAH ஹுரா, ஹுரா. அடுத்ததாக AL வருகின்ற சொற்களில் ஆ, ALMOND ஆமண்ட், ஆமண்ட். இங்கே எல்லுக்கு சவுண்ட் இல்லை. BANAL பானால், பானால். இறுதியாக AU வருகின்ற சொற்களில் ஆ சத்தம், DRAUGHT டிராஃப்ட், டிராஃப்ட். இந்த சொல்லை DRAFT போட்டும் டிராஃப்ட் என்று எழுதலாம். சோ இது ட்ரோட் அல்ல, DRAUGHT டிராஃப்ட், LAUGH லாஃப். இறுதி சொல் LAUGHTER laughter. நேயர்களே, மாணவர்களே, இதிலே உங்களுக்கு நான் இன்னும் ஒரு விடயம் கூற வேண்டும்.
உதாரணமாக பின்வரும் பாடங்களிலே தொடர்ச்சியாக நீங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்து வந்தால் இது எவ்வளவு பிரயோசனம் என்பது உங்களுக்கு பின்னால் தான் தெரியும். குறிப்பாக நான் ஷார்ட் பவலுக்குரிய ஐ என்ற ஷார்ட் பவலுக்குரிய சொற்களையும், அதாவது இ என்ற ஷார்ட் பவலுக்குரிய சொற்களையும், இ என்ற ஷார்ட் பவலுக்குரிய லாங் பவலுக்குரிய சொற்களையும், உ என்ற ஷார்ட் பவல், உ என்ற லாங் பவல், அ என்ற ஷார்ட் பவல், என்ற லாங் பவல், அ என்ற ஷார்ட் பவல், ஆ என்ற லாங் பவல், இப்படியான உச்சரிப்புகளுக்கெல்லாம் சொற்களை போடுகின்ற போதுதான் இந்த பாடத்தின் முக்கியத்துவம் எவ்வளவு என்று உங்களுக்கு புரியும். இரண்டாவதாக உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றலாம், வெறுமனே சொற்களை வாசித்துக் கொண்டு போனால் என்ன செய்வது என்று. அவ்வாறு அல்ல, 12 வவல் சவுண்டுக்கு உரிய சொற்கள் எல்லாம் தந்து அதை நான் உங்களுக்கு உச்சரிப்பு சொல்லி தந்து நீங்கள் அதை சரியாக வாசிக்க பழகி கொண்ட பிறகு இந்த வவல்கள் எல்லாம் கலந்து வருகின்ற 6-7 சொற்கள் சேர்ந்த சின்ன சின்ன வசனங்களை தந்து அந்த வசனங்களை அழகாக வாசித்து காட்டுவேன். அதன் பிறகு அந்த வசனங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சிறு சிறு பந்தியாக தந்து சரியாக வாசித்து காட்டுவேன். அப்போது நீங்கள் சரியான வாசிப்பை பழகி கொள்ளலாம். அதன் பிறகு கான்சனன்ட், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல கான்சனன்ட், வாய்ஸ்டு கன்சனன்ட்ஸ், வாய்ஸ்லெஸ் கன்சனன்ட் அப்படி என்றால் என்ன என்பதையெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களிலே நான் போடுவேன். இந்த வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். அடுத்ததாக அடுத்தடுத்த வீடியோக்களை போடுவேன். நன்றி, வணக்கம், சலாம்.